அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நாள் 21 அக்டோபர் மாதம் 2016 வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகி இருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போன்ற முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, ஆக்கிரமிப்பு படை போன்று காட்சியளிக்கும் ராணுவம், வடக்கு மக்களை அவதூறுப்படுத்தும் செயல், ஐநா அறிக்கையாளர் ரீட்டா என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முழுமையான சிங்கள மக்களை கொண்ட ராணுவத்தின் விகிதாசாரத்திற்கு அப்பாற்பட்ட மிக அதிகளவிலான பிரசன்னமானது வடக்கு மாகாணத்தில் ராணுவத்தை ஒரு ஆக்கிரமிப்பு படையாக காட்டுகின்றது. அதாவது இது தமிழர்களை ஒரு போர்க்குணமுள்ள மக்களாக அவதூறுப்படுத்துவதாக காட்டப்படுகின்றது என்று இலங்கைக்கு 10 நாட்கள் விஜயத்தை மேற்கொண்ட ஐநாவின் சிறுபான்மை மக்கள் தொடர்பான விசேட அறிக்கையாளர் ரீட்டா ஐசக் நாடியா தெரிவித்தார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். நிர்வாண படங்கள் அடங்கிய கடதாசியில் மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மாத்தளை நகரில் பிரபல பாடசாலை ஒன்றுக்கு அண்மையில் பாபுல் வெற்றிலை, பாபுல் பாக்கு உட்பட சில போதையூட்டும் பொருட்கள் விற்கப்படுகின்றன. இவை பற்றி நீண்ட காலம் பேசப்பட்டு வந்தாலும் புதிய யுக்தியாக அண்மை காலங்களில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வருகின்றது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்தலாம். சிறுபான்மையின மக்களின் பிரச்சினைகளை புரிந்துள்ள ரீட்டா என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த சிறுபான்மையின விவகாரங்களை ஆராய்வதற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அறிக்கையாளர் ரீட்டா ஐசக் நாடியா அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் என பல தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, சபாநாயகர் கர்ஜய சூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, மீள்குடியேற்ற அமைச்சர் MD சுவாமிநாதன், நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவ் ஹக்கீம், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரிஷாட் பதியுதீன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் அமைச்சருமான மனோ கணேசன் உட்பட அரசாங்கத்தின் அங்கம் வகிக்கும் பலரையும் சிறுபான்மையின விவகாரங்களை ஆராய்வதற்கான ஐநா விசேட அறிக்கையாளர் ரீட்டா சந்தித்திருந்தார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, இந்தியாவின் உதவியை நிராகரித்தது இலங்கை, இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்களை நிறைவேற்றுவார்கள், சம்பூரில் சூரிய சக்தி உலை அமைக்கும் திட்டம் என்பதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சம்பூரில் சூரிய சக்தி உலைகளை அமைப்பதற்கு இந்தியா உதவ முன்வந்த போது அதனை இலங்கை நிராகரித்துள்ளது. இம்மாத முற்பகுதியில் மேற்கிந்திய மாநிலமான கோவாவில் இடம்பெற்ற பிரிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்த போது சம்பூரில் சூரிய சக்தி மின் உலையை அமைப்பதற்கு உதவும் யோசனை தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது லஞ்சம், ஊழல், மோசடி தலைவிரித்தாடுவது ஏன் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடிகளுக்கு எதிராக காத்திரமான நடவடிக்கைகளை அளித்திருந்த வாக்குறுதிக்கு அமைய நல்லாட்சி அரசாங்கம் செயற்படுத்தவில்லை எனவும், அதே சமயம் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னைய ஆட்சியில் உயர் பதவிகளில் இருந்தவர்கள் மீது முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் அரசியல் ரீதியான நோக்கத்தை கொண்டவை என்ற விமர்சனங்களையும் உள்ளடக்கிய வாத பிரதிவாதங்கள் அண்மை காலமாக அதிகரித்திருப்பதையும், ஊடகங்களில் அதிகளவுக்கு இந்த விடயம் தொடர்பாக செய்திகள் வெளிவருவதையும் அவதானிக்க முடியும் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, ராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் வடக்கு கிழக்கு, அச்சத்தில் மக்கள், ரீட்டா விசனம் என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது ISP வரிச்சலுகை என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ISP பிளஸ் வரிச்சலுகை குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இதுவரை நடைபெற்ற பேச்சுகள் வெற்றி அளித்துள்ளன என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரசல்ஸில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்த கட்டமாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளை தனித்தனியாக சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு விஜயம் செய்யவுள்ளனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்தில் இருந்து வெளியாகும் உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, அதிகரித்த ராணுவ பிரசன்னமே பல பிரச்சினைகளுக்கு அடிப்படை, பயண முடிவில் ஐநா விசேட அறிக்கையாளர் சுட்டிக்காட்டு என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, வடக்கில் இருப்பது ஆக்கிரமிப்பு ராணுவம், மக்கள் முறையிட்டனர் என்கிறார் ஐநா அறிக்கையாளர் ரீட்டா என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவிற்கு சர்வதேச பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கோட்டை நீதிமன்ற நீதவானால் நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி தொடர்பிலேயே இவருக்கான இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியினை உள்ளடக்கி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, ஒரே வீதியை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய இருவேறு கட்சிகளை சேர்ந்த 2 அமைச்சர்கள் திறந்து வைத்தார்கள் என்பதை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அதன் பிரகாரம் அபராதுவ லியனகொட ஊடான லனுமோதர வீதியின் ஒரு பகுதியினை போக்குவரத்து அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லவும் அதன் மற்றொரு பகுதியினை போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேராவும் திறந்து வைத்துள்ளனர் என்ற செய்தியினை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. உள்நாட்டுச் செய்திகளை தொடர்ந்து சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் சர்வதேச செய்திகளில் ஒன்றாக, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை தழுவ நேர்ந்தால் வாக்களிப்பின் பெறுபேறுகளை ஏற்கப் போவதில்லை, இறுதி தேர்தல் பிரசார விவாதத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சூளுரை என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். தீவிரவாதிகள் விரட்டி அடிப்பு என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்குள் ஊடுருவ முனைந்த தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் விரட்டி அடித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள கதுரா மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டியுள்ள பகுதியில் 6 பேர் அடங்கிய தீவிரவாதிகள் குழு இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. அதேவேளை மேலும் ஒரு இந்திய செய்தியாக, படுக்கை புண்ணால் அவதியுறும் ஜே என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அவருக்கு படுக்கை புண் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் கவலையுடன் செய்தி வெளியிட்டுள்ளன என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. செய்திகளை தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் தினக்குரலின் இன்றைய கேலி சித்திரமானது, அமைச்சர் மனோ கணேசன் அவர்களுக்கும் சிறுபான்மை இனங்கள் குறித்த ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் ரீட்டா ஐசாக்கிற்கும் இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது அவர் மலையக மக்களுக்கு அதிகார பகிர்வு வேண்டும் என்று கருத்தினை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் மலையக தோட்ட தொழிலாளர்கள் இருவர் 1000 ரூபாய் தான் வேணும்னு கேட்டா அப்படி என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கின்றார்கள். இங்கே மனோ கணேசன் அந்த பிரச்சனையை விட்டு வேறு ஒரு பிரச்சனைக்கு திசை திருப்பி மலையக மக்கள் அதிகார பகிர்வை கேட்கின்றார்கள் என்பது போல் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் என்பதாக தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து மற்றொரு கேலி சித்திரமானது, நல்லாட்சி அரசின் ஆதரவானது வர வர குறைந்து கொண்டே செல்வது போன்றும் FCID CID தொடர்பில் ஜனாதிபதி அண்மையில் முன்வைத்திருந்த கருத்துக்களின் காரணமாக அவர்களுக்கு ஆதரவான வாக்குகள் அனைத்தும் அவர்களை விட்டு வெளியேறுவது போன்றும் மஹிந்த ஆதரவு என்கின்ற பெட்டிக்குள் அவை சென்று சேருவது போன்றும் சித்தரித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இருவரும் சுமந்து கொண்டு செல்லும் பெட்டியில் இருந்த வாக்குகள் பல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மஹிந்த ஆதரவு என்ற பெட்டிக்குள் வந்து குவிவது போன்று சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரமானது, லஞ்ச ஊழல் தொடர்பிலான விசாரணைகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் டில்ருக்ஷி டயஸ் தனது பதவியினை ராஜினாமா செய்துள்ள நிலையில் அவருடைய சேவகியொருவர் என்னமா யோசனை என்று கேட்டுக்கொண்டு வருகின்றார். அதற்கு டில்ருக்ஷி CIA BOC CID SCIDயில் இருந்து நமக்கு எப்ப அழைப்பு வருமோ தெரியலையே என்று யோசித்தபடி சோகமாக இருக்கின்றார் என்பதாக தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது சுடரொளி பத்திரிகை.
நேயர்களே, இதுபோல் மற்றொரு நாளடிகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.